செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை என்பது உதயநிதி ஸ்டாலினிடம் நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரமாக அந்த விசாரணை என்பது நீடித்து வருகிறது. நம்மோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வீரகுமார், தற்போது அங்கிருக்கும் நிலைமை என்ன? காலை 10 மணி அளவு தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சாலை மார்க்கமாக கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தை கடந்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறை அதிகாரிகள் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக விசாரணையில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா நேற்று தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில கட்சி சார்புள்ள எதிர்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில காவிரி விவகாரம் தொடர்பாக போராட்டம் என்பது நடைபெற்றது. அந்த போராட்டத்துல முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிவிட்டார் என்பதுதான் வழக்கு. எனவே தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில்தான் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட தாவேகா மகளிர் அணி நிர்வாகி பைரவி என்பவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது அவதூறு அந்த புகார் அடிப்படையில கிட்டத்தட்ட 9 வழக்குகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலினை இன்று கைது செய்திருந்தாங்க. மதியம் 2 மணி அளவுல சென்னை உயர்நீதிமன்றம் இன்றே அவரை விடுவிக்க வேண்டும் என உத்தரவும் வழங்கியிருந்தாங்க. இந்நிலையில தான் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செங்கிப்பட்டியில யூட்டன் அடித்து தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் காலையில உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததிலிருந்தே அவரோடு இருக்காங்க. அவங்கதான் இப்போ செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலையும் சம்பவம் நடந்தது தொடர்பாகவும் இவர் பேசிய விவகாரங்கள் தொடர்பாகவும் ஆடியோ குறித்தும் எழுத்துப்பூர்வமாகவும் அதே போல வீடியோ ரெக்கார்டு வாயிலாகவும் விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் உள்ளே நடந்த சம்பவம் குறித்து நேரில் விசாரணையில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உரிய விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உதயநிதி ஸ்டாலினோடு காலையிலேயே கைது செய்யப்பட்டு அவரோடு வந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு பக்கம் செங்கிப்பட்டி காவல் 1000க்கும் மேற்பட்ட திமுக உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், அதே போல தமிழக அரசுக்கும் எதிரான நலன்களை வலியுறுத்தியும் ஈடுபட்டு காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் திமுகவினர் இதை உற்சாகத்தோடு இந்த வகையில பட்டாசு வெடித்து வான வேடிக்கையோடு ஒரு பக்கம் கொண்டாடி நேரலில் நீதிமன்ற உத்தரவு என்பது தஞ்சாவூர் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துல அவரை அழைத்து விசாரணை செய்து இன்றே விடுவிதான். ஆனால் தஞ்சாவூர் கிழக்கு கடும் திமுக நிர்வாகிகளுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால உளவுத்துறை ரீதியாக காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அங்கு அவரை அழைத்து வந்தால் இன்னும் சட்டம் ஒழுங்கு அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். எனவே அவரை இங்கு அழைத்து வர வேண்டாம் என கூடியதனுடைய எதிர்வேளை தற்போது நடைபெற்று. வீரகுமார், நம்ம காட்சிகள்ல பார்க்க முடிந்தது பட்டாசு வெடித்து தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. அதுக்கு குறிப்பிடத்தகுந்த ஏதேனும் காரணங்கள் இருக்கா? ஏனென்றால் நாளை தமிழக வெற்றி கழக அரசினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது சட்டசபையில நிறைவேற இருக்கு. குறிப்பா இவர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக தான் இந்த நடவடிக்கையை தாவேகா அரசு எடுத்திருக்கு என்று தொடர்ச்சியாக திமுகவினர் காலையிலிருந்து புகார் தெரிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது மதியம் 2:30 மணி அளவுல உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கொண்டாடக்கூடிய வகையிலும், அதே போல சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் கூடியிருக்கக்கூடிய திமுகவினரை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் தற்போது இங்கு 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மற்றொரு பக்கம் அவர்கள் பட்டாசு வெடித்தும் கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் கிழக்கு மேற்கு 2 காவல் நிலையத்தில் எந்த காவல் நிலையத்திற்கு உதயநிதியை அழைத்து வருவார்கள் என்பது காலை முதல் தெரியவில்லை. ஒருவேளை கிழக்கு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் அந்த புகார் என்பது கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை அங்கதான் அழைச்சிட்டு வருவாங்க என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட அந்த டெல்டா பகுதிகளை சேர்ந்த
காவல் நிலையத்துல காலை முதல் கூடி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பி வந்தார்கள். ஆனால் திடீரென திட்டத்தை மாற்றி காவல்துறையினர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வந்தார்கள். தற்போது அவர்கள் தஞ்சாவூர் பகுதியில் இருந்து இங்கு தற்போது 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் காவல்துறை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புகிறார்கள். மற்றொரு பக்கம் கோஷங்களை எழுப்பக்கூடிய திமுகவினரை நீதிமன்ற உத்தரவை தனியாக வெளியிட்டு நீதிமன்ற உத்தரவை வரவேற்கக்கூடிய வகையிலும் பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். இங்கே குறிப்பா பார்க்க வேண்டியது, ஒரு பக்கம் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது லேசான சாரல் மழை என்பது வேற பெய்ய தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் காவல் நிலையங்களிலே சென்று விடாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மற்றொரு பக்கம் 30 நிமிடங்களை கடந்து உதயநிதி ஸ்டாலின் உள்ளே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளே விளக்கங்களை கொடுத்து வருகிறார். தற்போது நம்ம காட்சியில் பார்க்க முடிகிறது, மழை தூர தொடங்கி இருக்கிறது. மழையிலும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான திமுகவினர், அந்த ஊர் கிராமத்தினர் அங்கு குழுமி இருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த விசாரணைக்கு பிறகாக, செங்கிப்பட்டி விசாரணைக்கு பிறகாக உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் தஞ்சை கிழக்கு மாவட்ட காவல்துறைக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, முதற்கட்டமாகவே அவர்கள் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும் என திட்டமிட்டுதான் சென்னையிலிருந்து அழைத்திருந்தார்கள். ஆனால் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் கூறியிருந்ததுனால நிலைமை மோசமாகிவிடும் என்பதனால செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு திடீரென பிளானை மாற்றி அழைத்து வந்தார்கள். தற்போது இங்கே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இங்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியபடி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அங்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம். செங்கிப்பட்டிக்கு அழைத்து வந்ததற்கான காரணம் என்ன? வாகனத்தில் இருந்து கைது அழைக்கப்பட்ட காவல்துறையினரிலிருந்து கீழிறங்காமல் காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பிறகு காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை கூறவே அதற்கு ஒத்துழைத்து தற்போது விசாரணைக்கு உடன்பட்டு இவர் நேரில் விசாரணைக்கு ஆஜராகி தற்போது விளக்கங்களை அளித்து வருகிறார். இந்த விசாரணை என்பது எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? எத்தனை மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கலாம்? 30 மணிக்கு விசாரணை என்பது தொடங்கியது. 6:25 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி காவல் நிலையம் கொண்டு வரப்பட்டார். இருப்பினும் அவர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 6:40 மணி விசாரணைக்காக காவல்துறைக்குள்ளே சென்றார். தற்போது மணி 7:30 ஆகிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை கடந்து காவல் நிலையத்திலே தஞ்சாவூர் கிழக்கு காவல் அதிகாரிகளுக்கு அந்த சம்பவம் குறித்தும் மத்திய மாவட்ட மகளிரணி நிர்வாகி தஞ்சாவூர் மகளிரணி நிர்வாகி அளித்த புகார் குறித்தும் விளக்கங்களை அளித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியை சேகரித்துக் கொண்டிருங்கள் வீரகுமார். தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட தகவல்களுக்கு நன்றி.